ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். இந்த வாரத்தின் சில நாட்களில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த காய் பேர் ஆக்சுவலி என்னென்னு தெரிலங்க. எனக்கு ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக நான் வாங்கிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது நான் நினச்சேன் அது வெள்ளரி பழம் ஃப்ரூட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் கட் பண்ணேன். பார்த்தா அது காய். அதுக்கப்புறம் அதை தோல் சீவி கட் பண்ணி சாம்பாரில் போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம வெள்ளை பூசணிக்காய் மாதிரியே தான் இருக்குதுங்க. பெங்களூரில் மால்ஸ்லாம் இதை வந்து மெட்ராஸ் குக்கும்பர்னு தான் சொல்கிறாங்க. இந்த காய் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். காய்கறி பழம் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி சில பொடிகள் அழைக்க போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நெல்லிக்காய் வந்து ராவாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஹஸ்பண்ட் மட்டும்தான் எப்போவுமே அப்படி ராவாக சாப்பிடுவார். எனக்கும் குழந்தைங்களுக்கும் நாங்கள் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதிக இந்த வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு முந்தின நாள் வந்து அவென்யூ ரோட் போயிருந்தாங்க. கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சுன்ட்டு அங்கே தான் இந்த சின்ன வெங்காயம், பேபி கேரட்ஸ் எல்லாம் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அதனால் அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. கிச்சனில் எப்போவுமே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆடியோ புக்ஸ் இல்லைனா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே தான் இருப்பேன். இதெல்லாம் கேட்டே இருக்கும்போது மனசு அப்படியே கொஞ்சம் ரீசார்ஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்கிறதுனால மனசு அதில் என்கேஜ் ஆயிரும். சும்மா இருக்கும்போது சிந்தனை வேறு எங்கேயோ போயிடும். ரொம்ப நெகட்டிவாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கேட்டுகிட்டே பாசிட்டிவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம சிந்தனையும் எண்ணமும் ரொம்ப ப்ராடன் ஆகும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி தான் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு இருக்கேங்க. எக்கச்சக்க மண்ணோட வந்துச்சு. அதை 4-5 வாட்டி கழுவுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சமாதானம். கழுவி அந்த தண்ணியை சிங்கில் ஊற்றாமல் செடிக்கு ஊற்றியாச்சுங்க. ஏன்னா அவ்வளோ மண் இருந்துச்சு. வாங்கின காய் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க. மிச்சம் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற காயை மட்டும் கழுவி வச்சுட்டு இருக்கேன். அதாவது இஞ்சி, நெல்லிக்காய், பீட்ரூட் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்க. நெல்லிக்காவை வாங்கினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டுங்க ட்ரை ஆகிறதுக்காக விட்டுடலாம். அப்படியும் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா நீட் டவல் வச்சு ஒவ்வொரு நெல்லிக்காவாக எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க. ஒரு லேயர் நெல்லிக்காய் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு வரும்போது ஒவ்வொரு பீஸ் ஆஃப் நெல்லிக்காயிலையும் அந்த ஹனி நல்லா கோட் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. குழந்தைங்களுமே இந்த ஃபார்மில் கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அந்த புளிப்பு இனிப்பு கலந்து வரும்போது நம்மளுக்கு புளிப்பு சுவை ரொம்ப டாமினேட் பண்ணாது. வந்து இப்படியே வெளியே வச்சுருவாங்க. 1 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. இந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணி மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி ஹனி வந்து கொஞ்சம் டைல்யூட்டட் ஆயிருங்க. இந்த மாதிரி ஆயிரும். இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. இது தேனும் கலந்துருக்கிறதுனால இது நல்ல இம்யூனிட்டி பூஸ்டருக்கு. நெல்லிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சின்ன வெங்காயத்துமே ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தோல் உரிச்சோம்னா ஈஸியாக வரும். இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஃபர்தராக கழுவும் வேண்டியதில் அந்த வாரத்தோட குக்கிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் வெந்தய தண்ணி குடிக்கிறது வழக்கம். நான் நிறைய வீடியோவில் இதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேங்க. பொடி செய்யறதுக்காக தான் வெந்தயத்தை வறுத்துட்ருக்கேங்க. இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெந்தயம் இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துடலாங்க. இது வந்து பொடியை பயன்படுத்தும் போது அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு வரும் நம்மளுக்கு. அவென்யூ ரோட்டில் ஜாதி பூ கூட கிடச்சிதுங்க. அதையும் ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்து கட்டி சாமி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வச்சாச்சு. குழந்தைங்க சுத்தமாக பூவே வைக்கிறது இல்லைங்க. இங்கே வந்து அன்னைக்கு நாள் அப்படி தான் போச்சுங்க. இது வந்து அடுத்த நாள் வீடியோங்க. இது அஞ்சரை பெட்டிலையும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் காலியாக இருந்துச்சுங்க. அதையும் ரீஃபில் பண்ணி அடுக்கி வச்சிட்ருக்கேன். ரெண்டு பீட்ரூட் வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுருந்தாங்க. அதை தான் தோல் சீவிட்டு அதை வந்து திருவிட்டுருக்கேன். இது வந்து எதுக்கு பண்ணிகிட்ருக்கோன்னா பீட்ரூட் மால்ட் செய்கிறக்காக தான் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போல்லாம் கடையில் சுத்தமாக போன்விட்டா, ஹார்லிக்ஸ் எதுவுமே வாங்குறது இல்லைங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு தான் மில்க் பவுடர் இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க. போன தடவை கொக்கோ பவுடர் கலந்து அது பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரின்ட்டு இந்த டைம் பீட்ரூட் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பீட்ரூட் சீவிட்டு இருந்தேன். அப்புறம் அது சீவி முடிச்சதுக்கப்புறமா இப்போது இஞ்சி வந்து தோல் சீவி அதையும் சீவிட்டுருக்கேன். இஞ்சியில் வந்து சுக்கு பண்ணி வச்சுருவாங்க எப்போவுமே. அதுக்காக தான் இஞ்சி இந்த மாதிரி துருவிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ பக்கம் இருக்கும் இந்த இஞ்சி. வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சுங்க மொட்டைப்படியில் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே. அதனால தான் அந்த துணி காய போட்டு அப்படியே இந்த இஞ்சியும் பீட்ரூட்டும் வெயிலில் காய வைக்கலான்ட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நாள் முடிஞ்சு இது மறுபடியும் 2வது நாள் காய வச்சுட்ருக்கேங்க. ஆஹா, இவ்வளோ சூப்பராக பெங்களூரில் வெயில் அடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த ப்ராசஸையே ஆரம்பித்தேன். 2 நாள் 3 நாள் காய வச்சேங்க மேக்ஸிமம். அதுவும் ஹாஃப் டே மட்டும்தான் வெயில் கொளுத்தும். சரி எப்படியாவது இருக்கிற வெயிலை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாமே கை பாருங்கள், செம பியூட்டிஃபுல்லாக ஃபுல் ப்ளூவாக இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மூணு நாளுக்கு அப்புறம் வெயிலே சுத்தமாக இல்லைங்க.
காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இஞ்சி இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக காய இன்னும் நல்லா கலர் வந்து ஒயிட்டாக வரும். பட் என்னமோ இந்த வாட்டி கொஞ்சம் கலர் டல்லாக தான் வந்துச்சு. நம்ம இப்போ இந்த பொடியெல்லாம் அரைக்க போகிறோங்க. இதுக்காக தான் இந்த டைனிங் டேபிளில் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் இந்த பிளேஸை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிச்சனை விட இங்கேனா ஆறுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு 11 o'clock இருக்குங்க. அப்போ தான் நான் ஆரம்பித்தேன் எல்லாமே செய்கிறேன். ஃபஸ்ட்டு காய வச்ச இஞ்சியை நம்ம வீட்லேயே ஒரு நாள் வச்சதுனால அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு வாட்டி வடை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சிக்கு அப்புறம் பீட்ரூட்டையும் அதே மாதிரி சும்மா ஒரு 2 minutes மட்டும் சூடு பண்ணி எடுத்துடலாங்க. ஃபுல் ஸ்லோவில் வச்சு தான் சூடு பண்ணாங்க. நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. கொஞ்சம் கலரும் ஃபேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் இப்படி தான் வருமானு தெரியல. பட் எனக்கு பீட்ரூட் காய வச்சு இப்படி தான் கலர் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் மந்த் தான் கொக்கோ பவுடர் வச்சு ஒரு மால்ட் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஒரு வேரியேஷனுக்காக இந்த வாட்டி பீட்ரூட் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கப் பாதாம் எடுத்து அவனில் ஒரு 5 minutes ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூ நட்டு ஒரு 100 grams பேக்கெட் இருந்துச்சு. அதை அப்படியே கொட்டிட்டேன். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறதில்ல. சும்மா ஒரு கையளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. இத்தனோட ஒரு கையளவு கடாயில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பம்ப்கின் சீட்ஸ் இருந்துச்சு. அதையும் போட்டுட்டேன். நான் போட்டு வடைச்சட்டிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும். முந்திரியும் பம்ப்கின் சீட்ஸும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அதுவும் நல்லா சீக்கிரமாக போட்டோன்னே பொரிஞ்சிடுறீங்களா, அதனால் அது லாஸ்ட்டில் போட்டேன். அதையும் கொண்டு வந்து இந்த பிளேட்டில் கொட்டியாச்சு. இப்போ வால்நட் கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன். ஒரு 10 வால்நட் பக்கம் போட்டிருப்பேன். அப்புறம் 4-5 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அந்த பிளேட்டில் போய் கொட்டி வச்சிடலாம். இது கூடயே நம்ம ஜாதிக்காவும் சேர்த்திக்கலாங்க. இது வந்து ஒரு 3/4 ஜாதிக்காய் இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு 1/4 அளவுக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருந்தேன். அதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். கடாய் வந்து ஆஃப் பண்ணிட்டுனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் துருவுனாங்க. அது ஃபுல்லாக ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி கருகிருமா என்னமோன்ட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அப்புறம் அந்த பிளேட்டில் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே நான் கொஞ்சம் துருவி போட்டுட்டேன். இந்த கேஷ்யூ நட் பேக்கெட் எப்படி இருந்தாலும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு 2 minutes அவனில் வச்சு எடுத்ததுக்கப்புறங்க 1 ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த சால்ட்டு பெப்பர் நெய் எல்லாமே எல்லா முந்திரிக்கும் கோட்டிங் கொடுத்த மாதிரி ஆகும். இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 4 minutes வச்சு எடுத்துட்டேங்க. அட்டை ஸ்ட்ரெச்சாக 4 minutes வைக்காமல் 1 minute வச்சு நல்லா கலக்கி விட்டுறது, மறுபடியும் 1 minute வச்சு நல்லா கலக்கி விட்டுறது, அந்த மாதிரியே ரிப்பீட் பண்ணி 4 minutesக்கு அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டேங்க. இதெல்லாம் ஆறுறக்குள்ளே இந்த பாட்டில்ஸ் எல்லாம் கழுவி காய வச்சிடலாங்க. அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் ஒரு குட்டி பிரேக்குக்காக காஃபி சூடு பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த வறுத்து வச்சுருந்த வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பவுடரே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதனால் அதையும் எடுத்து அரைச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த ரோஸ்டட் கேஷ்யூ நட் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்குங்க. ஹை ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, நல்லா ஃபில்லிங்காகவும். இப்போ நம்ம இந்த பீட்ரூட் மால்ட்டை அரைச்சிடலாம். மிக்சியில் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து ஓரமெல்லாம் ஸ்க்ரைப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி அரைச்சேன். 2வது வாட்டி அரைக்கும் போது கொஞ்சோண்டு இந்த ட்ரை ஜிஞ்சர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். இந்த பவுடர் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பனங்கல்கண்டு இருந்துச்சுங்க, அதையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பனங்கல்கண்டு வந்து நான் 1.25 கப் ஆட் பண்ணேன். நம்ம இதில் வந்து பாதாம் 1 கப் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 போல் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு, 1 டீஸ்பூன் பம்ப்கின் சீட்ஸ், அப்புறம் ட்ரை பண்ண 2 பீட்ரூட்டு. அதனால் இதுக்கு கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக நம்ம பனங்கல்கண்டு ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். ரெண்டுமே பிளேட்லேயே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேங்க. ஆனால் நல்லா பிளெண்ட் ஆகலை. அதனால் திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ரெண்டுமே ஒரு வாட்டி ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துடலான்னு தான் போட்டுட்ருக்கேங்க. போட்டு இப்போ அரைச்சும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தாங்க. நம்ம வெந்தயம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. அதை தான் இப்போ பாட்டிலில் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ வந்து நம்ம காய வச்சு இஞ்சியை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாங்க. அதுக்கு தான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்ருக்கேன். இந்த சுக்கு மல்லித்தூள், சுக்குத்தூள் எல்லாமே வருஷம் வருஷம் நான் அரைக்கிறது தாங்க. இது வந்து போன வருஷம் அரைச்ச சுக்கு மல்லித்தூள், இது வந்து போன சம்மரில் அரைச்ச சுக்குத்தூளுங்க. இதோட கலர் பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஒயிட் கலரில். இது வந்து இப்போ நம்ம அரைச்சது தான் நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட்லேயே காய வச்சா தான் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலரில் வரும்னு நினைக்கிறேங்க. இந்த வாட்டி கொஞ்சம் நிழல்லையும் காய வச்சதுனால தான் இந்த கலர் டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேங்க. ரசப்பொடி வந்து எப்போவுமே நான் அரைக்கிறது வந்து குருமிளகு, சீரகம், மிளகு, வெந்தயம் இது போட்டு தான் அரைப்பேங்க. அது கூடவே பெருங்காயமும் போட்டுக்குவேன். இந்த வாட்டி பூண்டும் போட்டு அரைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. இல்லை ரசத்துக்கு மட்டும் டெய்லி காலையில் 4 பூண்டை உரித்து தட்டிகிட்டு இருக்கணும் அவசரத்தில். அதனால் அதையும் போட்டோம்னா ஈஸியாக இருக்குமேட்டு ஒரு சின்ன யோசனை. பார்க்கலாங்க, இதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. முக்கியமான விஷயம் வந்து இதில் ஒரு ட்ராப் தண்ணி கூட படாமல் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான், கெட்டு போகாது அப்படின்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா இட்லி பொடியெலாம் அரைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பூண்டு போட்டு, கெட்டு போனதில்லை. பெருங்காயம் எப்போவுமே குக்கர் சூட்டில் வச்சு தான் இலகுனதுக்கப்புறமா அதை பிச்சு வைப்பாங்க. இந்த வாட்டி ரசப்பொடி பிளான்லேயே இல்லை, டக்குன்னு பண்ணதுனால அப்படியே வந்து அந்த அடுப்பு சூட்லேயே வச்சு ஓரளவுக்கு பிச்சு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அதுவும் போட்டுக்கிட்டேன். இந்த ரசப்பொடிக்கு நான் எடுத்துக்கிட்ட அளவு வந்துங்க 1/2 கப் சீரகம், 1/4 கப் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயங்க, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேங்க. இந்த வடச்சட்டியோட சூட்லேயே மிச்ச பெருங்காயத்தையும் போட்டு இலக வச்சு குட்டி குட்டி பீசஸாக பிச்சு வச்சுட்டோம்னா அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் கையோடங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாங்க. ஆக்சுவலாக நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னாங்க, இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பூண்டை மட்டும் போட்டு எடுத்துருக்கணும். கூட ஒரு 10 வரமிளகாவும் சேர்த்திட்டேங்க. எல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைக்க முடியல, ஓரளவு கோர்ஸாக தான் அரைக்க முடிஞ்சது. இந்த ரசப்பொடி பூண்டு எல்லாம் சேர்த்திக்கனால 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரசம் செய்யும் போது ட்ரை பண்ணி பார்த்தங்க, ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த பொடிக்கு போயிடலாங்க. 1/2 கப் எள்ளுங்க. பியோர் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் டல் கலர் எள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கிடச்சிது எனக்குங்க. அது கூடவே பியோர் கருப்பான எள், அது கொஞ்சம் காஸ்ட்லி, அது சின்ன பேக்கெட் தான் இருந்துச்சு, அதனால் அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ரெண்டும் சேர்த்து 1/2 கப்பு. எப்போவுமே இந்த பிளாக்கிஷ் ப்ரௌன் கலர் எள்ளு தான் போட்டு செய்வேன். இந்த வாட்டி அந்த எள்ளு கிடைக்கலங்க, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். கூடவே 1/2 கப்பு நிலக்கடலை போட்டுக்கலாம். எள்ளு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த நிலக்கடலையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இது வந்து எதுக்கு செஞ்சிட்ருக்கேனாங்க, இந்த ஒரு 20 டேஸில் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டாக இப்போ பீரியட்ஸ் டைமாக இருக்கும், அதை ப்ரீபோன் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து நான் செஞ்சிட்ருக்கேங்க. டெய்லி எம்டி ஸ்டமக்கில் 2 எள்ளு உருண்டை சாப்பிட்டு வந்தோம்னா போதுங்க. கண்டிப்பாக ஒரு 3-4 டேஸ் ஆச்சு ப்ரீபோண்ட் ஆகுங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான். வறுத்த எள்ளு நிலக்கடலை கூட நம்ம வந்து ஒரு 1.5 கப்ஸ் வெல்லம் சேர்த்திக்கலாங்க, பொடி பண்ணது. ஓகேங்க, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே பெரிய ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். எள்ளு உருண்டை அப்புறம் ரசப்பொடி 2யும் சைட் பை சைடு அரைச்சாச்சுங்க. இந்த வீடியோவே லாங்காக இருந்ததுனால நான் டிஐஒய் கிராஃப்ட் எதுவுமே இன்க்ளூட் பண்ணலங்க. இத்தனை நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவில் நம்ம அரைச்ச பொடிகள்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க.